உங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை கொஞ்சம் பாப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று குறைவது போன்ற உணர்வு மட்டும் குறையவே இல்லை. பெரிய வீடு, கௌரவமான வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாம் வேணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இருந்தும் நம் மனதிற்கு ஏன் நிம்மதியில்லை? இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வீடியோ உங்கள் மனதின் பாரத்தை இறக்கி வைத்து உண்மையான நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும், இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட், உலக வாழ்க்கையின் யதார்த்தம். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றும் பொருள் தவிர வேறில்லை. நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டோம். ஒரு மரத்தடியில் இளைப்பாறும் பயணி அந்த நிழலே நிரந்தரம் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையும். இன்று நம் கண்முன்னே வாழ்பவர்கள் நாளை இல்லை. நேற்று வரை நம்முடன் சிரித்து பேசியவர்கள் இன்று மண்ணுக்குள் இருக்கிறார்கள். அவர்களின் செல்வம், பதவி எங்கே போனது? எதுவும் அவர்களுடன் செல்லவில்லை. நாம் தேடும் இந்த ஆடம்பரங்கள் அனைத்தும் இங்கேயே தங்கிவிடும். நம்முடன் வரப்போவது நாம் செய்த அமல்கள், நற்செயல்கள் மட்டுமே. அடுத்ததா, சோதனைகளும் அல்லாவும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் நான் மட்டும் இப்படி பாதிக்கப்படுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக சிரமத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது. ஒரு சிற்பி கல்லின் தேவையற்ற பகுதிகளை செதுக்கும்போதுதான் அந்த கல் அழகாக மாறுகிறது. அதுபோலத்தான் அல்லாஹ் நம்மை சோதிப்பதன் மூலம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை செதுக்கி நம்மை மேன்மைப்படுத்துகிறான். உங்கள் பிரார்த்தனைகள், அதாவது துவா, உடனே ஈர்க்கப்படவில்லை என்றால் வருத்தப்படாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் சிறந்த திட்டமிடுபவன். இப்போ நிம்மதிக்கான வழி என்னன்னு பாப்போம். உண்மையான நிம்மதி அல்லாவை நினைவு கூறுவதில்தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட், தொழுகை. உங்கள் கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு அல்லாவிற்கு முன்னால் சஜ்தாவில் விழுங்கள். நீங்கள் பூமியில் செய்யும் சஜ்தாவின் சத்தம் அர்ஷில் கேட்கிறது. செகண்ட், இஸ்திக்ஃபார். அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள். நம் பாவங்கள் குறைய குறைய நம் வாழ்க்கையின் பாதைகள் திறக்கும். தேர்ட், திருப்தி, கனாத். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பவற்றிற்கு அல்ஹம்துலில்லா என்று சொல்ல பழகுங்கள். சகோதர சகோதரிகளே, மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. இன்று இரவு நாம் தூங்கச் செல்லும்போது நாளை காலை கண்விழிப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே இருக்கும் காலத்திற்குள் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். அடுத்தவர் மனதை காயப்படுத்தாமல் அல்லாவிற்கு பயந்து வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயரிய சொர்க்கத்தில் நுழைய அருள் புரிவானாக. ஆமீன்.